இந்த போனஸ் ஸ்டாக்ஸ்லாம் என்ன பிரச்சனை என்ன விஷயம்னாக்கா ரெக்கார்ட் டேட் 22/9 ஓகே. இது 3 ஸ்டாக் என்ன ஆகும்னாக்கா போனஸ் டேட் அன்றைக்கி ப்ரைஸ் அட்ஜஸ்ட் ஆகிடும், கீழே கோட் ஆகும், எக்ஸ்ட்ரா ஷேர்ஸ் வந்துடும். பெரிய அளவில் இனிஷியலாக பாதிப்பு தெரியாது. பட் என்ன ஆகும்னாக்கா ஒரு 1000 ரூபா இருக்க ஷேரு போனஸ் கொடுத்தப்பறம் என்ன ஆகும், 500 ரூபா ஆகும், இல்லை 250 ரூபா ஆகும், டிபெண்டிங் ஆன் நம்பர் ஆஃப் சார்ஜ் கிவன். ஸோ 1000 ரூபா இருக்கும்போது நிறைய பேர் அதை வாங்க மாட்டாங்க, லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும். பட் 250 ரூபா வரும்போது நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ பங்குச்சந்தையை பொறுத்த வரைக்கும் எக்கனாமிக்ஸ் மாதிரி தான், நிறைய தொடர்பு இருக்குது. ஒரு ப்ரைஸ் மேலே போனோம்னாக்கா அதுக்கு 2 இன்க்ரீடியன்ட் இம்பார்ட்டண்ட்டு, டிமாண்ட் அண்ட் சப்ளை. 1000 ரூபா இருக்கும்போது டிமாண்டு கம்மியாக இருக்கும், ஷேர் ப்ரைஸ் 1000 ரூபா இருக்கும்போது டிமாண்ட் கம்மியாக இருக்கும். 250 ரூபா இருக்கும்போது நிறைய பேர் வாங்குவாங்க. ஸோ 250 ரூபா இருக்கும்போது நிறைய பேர் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இதுதான் டிஃப்ரென்ஸ்.